विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஆண்டாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல நாம் மகாபாதகநாசினி அறிந்தோம். எப்படிப்பட்டதான பாபங்கள் இருந்தாலும் தர்மசாஸ்திரங்கள்ல எந்த பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமே சொல்லலையோ அப்படிப்பட்டதான பாபங்களும் அம்பாளுடைய திருநாமாக்களை சொல்வதனால் போகிறது என்கிறத பார்த்தோம். நம்ம அதற்கு பிறகு அம்பாளுடைய ஸ்வரூபம் மகாமாயா அப்படின்னு. இந்த மகாமாயான்னு சொல்லும் பொழுது மாயையை பற்றி விசேஷங்களை பார்த்தோம். யோகமாயா மகாமாயா ரெண்டு மாயைகளை பார்த்து அதற்கு பிறகு இந்த மாயாங்கிற பதமானது ஸ்ரீம் எனக்கூடியதான பீஜத்தை சொல்றதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்ரீம் எனக்கூடியதான ஒரு பீஜமானது ஸ்ரீவித்யா பிரணவமானது. பிரணவமானது எல்லோராலையும் உபாசிக்கத்தக்கதல்ல. பிரணவமானது அதுக்கு தனியாக ஒரு கௌரவம் இருக்கு. யோவேதாதௌ ஸ்வர புரோக்தா வேதாந்தேக பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யப்பரத்வ மகேஸ்வரா அப்படின்னு. வேதங்களே அதுலதான் உண்டாச்சு. வேதங்களுக்கு பரம காரணமாக ஓங்காரம் இருக்கு. அதனாலதான் அந்த ஓங்காரத்திலிருந்து சர்வம் உண்டாச்சு. முதல்ல ஓங்காரத்தை பிரம்மதேவருக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்ற. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை. முதல்ல பிரம்மதேவருக்கு ஓங்காரம் தான் உபதேசிக்கப்பட்டது. இந்த உபதேச பரம்பரைங்கிறது முதல்ல ஹிரண்யகர்பர்ல இருந்து வந்திருக்க. அவருக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணினார். ஆனா அவருக்கு வேதம் தெரியல. அவர் பல வருஷங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் தான் உண்டானதான அந்த தாமரைக்குள்ளேயே போய் விஷ்ணுவை கேட்டார். என்ன ஒண்ணும் ஓம்னு சொன்னே, அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியலையே. அவர் சொன்னார் பாப்பா அப்படின்னா தபசு பண்ணினாத்தான் வரும் அப்படின்னு. தபோ பிரம்மேதி விஜானா தபோ பிரம்மேதி அப்படின்னு தபசு பண்ணு அப்படின்னு. அதற்கு பிறகு ஏகாந்தமாக உட்கார்ந்து தபஸ் பண்ணும் பொழுது அவருக்கு தோணித்தான் வேதங்கள் அப்படின்னு வேதங்களை சொல்றோம். அப்படி வேதங்களுக்கெல்லாம் பிராதுர்பாவமாக இருக்கக்கூடியது அந்த ஓங்காரம். அந்த ஓங்காரமானது அகார உகார மகாரங்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான துரியம் எனக்கூடியதான நிலை. அந்த அகாரமானது நம்மளுடைய ஜாகிரத் பரிஸ்திதியும் புலன்களோட விஷயங்களை அறியக்கூடியதான நிலையும், புலன்கள் இல்லாமல் கேவலமான மனசினால் மட்டும் அறியக்கூடியதான ஸ்வப்னாதிகளை சொல்லக்கூடியதானது உகாரமாகும். ஒரு எண்ணமும் இல்லாமல் சாந்தமா இருக்கக்கூடியதான சுசுப்தி நிலையை சொல்லக்கூடியது மகாரமாகும். இம்மூன்று நிலைகளையும் மூடிலும் இருந்து கொண்டு இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியது அது மேல இருக்கக்கூடியதான நாதமும். இப்படி அகார உகார மகார நாதாத்மகமாக ஓங்காரம் அமைந்திருக்கு. இந்த ஓங்காரமானது உபதேசமாகத்தான் கிரகிக்கணும். அந்த உபதேசமானது கைவர்ணிகாலா இருக்கும் பொழுது அவளுக்கு புருஷாளுக்கு ஓங்காரம் ஏற்படுறது. ஏன்னா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது பிரணவ வியாகிருதி பூர்வமாக தான் வியாகிருதி காயத்ரியை சொல்லணும்னு இருக்க. காயத்ரி மந்திரம் தத்த விதுர்வரண்யம்னு ஆரம்பிக்கிறது. அப்படி சொல்றது இல்ல சம்பிரதாயத்துல.
ஓம் எனக்கூடியதான பிரணவத்தையும் அதுக்கு பிறகு பூர்புவசுவா எனக்கூடியதான 3 வியாகிருதிகளையும் சொல்லித்தான் பின்னால தத்தவிதுகுன்னு ஆரம்பிக்கிறார். ஆகையால் இவைகள்ல அஷ்டவர்த்தம் பிராமணமுபநயீதா சமத்யாபயீதா அப்படின்னு 8 வயசுல இருக்கிற பிராமண பையனுக்கு இவைகள்லாம் சித்தமாறுது. பையனுக்கு சித்தமாச்சே தவிர ஸ்திரீகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயத்ரி மந்திரம் யார் பண்றாளோ அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு. அதனால அப்பா சந்தியானம் பண்ணா பையன் சந்தியானம் பண்ண வேண்டாம் சொல்லக்கூடாது. குடும்பத்துக்கு தான் நீங்க தானே சொன்னேன், அப்படி இல்ல, புருஷால் எல்லோரும் பண்ணலாம். அதனுடைய பிரயோஜனம் அங்க எல்லாருக்கும் இருக்கு. அதனால தம்பத்தியோ சகாதிகாரகான்னு சொல்லியிருக்கு. அதனால தம்பதிகள்ல யாராவது ஒருத்தர் பண்ணினாலே 2 பேருக்கும், புருஷன் யாகம் பண்ணினா சொர்க்கமானது ஸ்திரீக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால இந்த ஓம்கார உபாசனம் புருஷாளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்க. அந்த புருஷாலும் ஓங்காரத்தை தனியாக உபாசனம் பண்ணப்படாது. தனியாக உபாசனம் பண்ணக்கூடியது புத்தைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயாச்ச வித்தாய அத பிக்ஷாச்சரியம் ஜரந்தி அப்படின்னு அந்த யதீஸ்வராளுக்குத்தான் இவைகளை விட்டவாளுக்குத்தான் ஓங்காரத்துக்கு தனியாக உபாசனம் பண்ணக்கூடியதுன்னு சொன்னார். அப்படிப்பட்டதான ஓங்காரத்துடைய அர்த்தமானது பிரணவார்த்தமானது அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம். இதுதான் சுப்பிரமணிய சுவாமி அவருடைய அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா பிரம்மத்தை அவர் பிரம்மாவதாரமா இருக்கிறதுனால பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து சொன்னார். அதனால அவருக்கு தகப்பன் சாமின்னு அவருக்கு சிவகுரு, சிவனுக்கு குருவா இருந்தார். தமிழ்ல தகப்பன் சாமின்னு தான். சிவஹரனா அப்படி அப்பாவுக்கே ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொன்னதான ஒரு ஸ்வரூபம். அதனால வேதமே சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம் அப்படியே இந்த பிரம்மஸ்வரூபம் சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் ஓங்காரம் என்று பார்த்தோம். அந்த ஓங்காரமானது அது சில பேருக்கு சில சாதாருக்கு இவாளுக்குத்தான் அது உபாசிக்கணும், மற்றவாளுக்கு உபாசிக்க முடியாதுன்னு அதனுடைய பலமானது ஆத்ம தத்துவத்தை அடையணும் எனக்கூடியதான எல்லோருக்கும் உண்டு. மனுஷனா பிறந்தவனுக்கு எல்லோருக்கும் அந்த ஆசை உண்டு. நீங்களோ என்ன சொல்லியிருக்கேன்னா, தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷியாம் ததா மனுஷியானாம் அப்படின்னு மனுஷ சாமான்யமா இருக்கிறவர்களுக்கு மொத்தத்துல பிரயோஜனம் உண்டுன்னு கேட்கிறேன். ஓங்காரம் அதுக்கு சாதனமா, எல்லா மனுஷியாலும் அதை அடையலாமா? ஆனா அந்த சாதனமான ஓங்காரம் சில பேருக்கு தானா? நியாயமா இல்லையே அப்படின்னு கேட்டேன். இப்ப அதுக்கு பதில் சொல்றதுக்காக என்ன சொல்ற, அம்பாள் என்ன பண்ணீங்கன்னா மகாநாயா ஸ்வரூபமாக அவதாரம் எடுக்கும். இப்ப எல்லோருக்கும் இது வரணும், மனுஷனா பிறந்தவனுக்கு எல்லோருக்கும் இந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லணும். ஏன்னா அவ்வியாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான பிராந்த ரீதிதா, அவ்வியாஜமான ஒரு கருணை. கருணைன்னு சொன்னாலே பதில எதிர்பாராமல் நமக்கு என்ன திருப்பி கொடுக்கிறாங்கிறது எதிர்பாராமல் கொடுக்கக்கூடியதான நிலைக்கு கருணைன்னு பேரு. அதுல தங்கு தடங்கள் இல்லாம இருக்கக்கூடியது அவ்வியாஜ கருணாமூர்த்தி. அப்படிப்பட்டதான அம்பாள் பார்த்தாலாம் கன்னியாகுமரிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா நல்லா இல்ல. எல்லோருக்கும் ஆசை இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கிரகஸ்தாசிரமம்ங்கிறது எல்லோராலையும் அடைய முடியுமா? அந்த கிரகஸ்தாசிரமத்திலேயே எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லோரும் இது மாதிரி இருக்க முடியுமா? சில சமயத்துல புருஷாளுக்கு அந்த கர்மாக்களை பண்றதுல தாற்பயம் இல்லாமல் போயிடுறது பழைய நாள்லயே. இப்ப யாரும் கர்மானாலே பண்றது இல்லை, இது வேற. பழைய நாள்லயே தாற்பயம் இல்லாம இருந்தது. அப்ப அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் இதை அடையணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கு வழி இல்லாம போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் மானிட பிறவை எடுத்த எல்லோருக்கும் அவர் இந்த இனத்துக்கு சேர்ந்தவர், இப்படிப்பட்டவர், இந்நிலையில இருக்கிறவர், சாதுர் வர்ணியத்திற்கும் அதிலையும் விசேஷமாக எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பிரம்மச்சரிய ஆசிரமோ வைத்திக பிரம்மச்சரிய ஆசிரமாகவோ அல்லது கிரகஸ்தாசிரமோ வானப்பிரஸ்தாசிரமோ யதீஸ்வராளுடைய ஆசிரமோ அத்தியாசிரமமோ, அதுக்கு மேல ஒரு ஆசிரமம், அது சரீரம் தனக்கு தோணாத நிலை. அதுதான் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து அவளுக்குத்தான் சொல்லணுமா.
அத்தியாஸ்திரமித்ய பரமம் பவித்ரம் புரோவாச்ச சௌமியத்ரதி கந்தஜித்தம் அப்படின்னு இந்த சேதாஸ்திரத்தில் அவ்வளவு சக்தியாக சொல்றது. அப்படிப்பட்டதான அவளில இருந்து ஆரம்பித்து ஒண்ணுமே தெரியாதாக வெறுமன மனுஷனா மட்டும் பிறந்திருக்க அவனுக்கும் மொத்தத்துக்கு உபாயம் சொல்லலாம். அதனால அம்பாள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஓங்காரத்துக்கு பதிலாக ஹிரீங்காரத்தை சேர்த்து, இந்த ஹிரீங்காரத்துல முன்னால சொல்ற மாதிரி அகார ரேக ஈகார பிந்து இந்த 4 வரும். அகார உகார மகார பிந்து இருக்கா, அதே போலதான் இங்க ஹகார ரேக ஈகார பிந்து. இங்க ஹகாரமானது அதுக்கு அடிப்படையா சொல்லிவிட்டோம். ஏன்னா ஹம்ங்கிறது ஆகாச பீஜமா, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பங்கல்பையா இதை சொல்ற இல்லையா. இந்த ஹம்ங்கிறது ஆகாச பீஜம். அதுக்கு மேல இருக்கிற ராம் இருக்கும் இல்லையா, இந்த ராங்கிறது ஜாகிரத நிலையை குறிக்கிறது. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஈ எனக்கூடியதான பீஜமானது ஸ்வப்ர நிலையை குறிக்கிறது. மேல இருக்கக்கூடியதான பிந்து இருக்கு இல்லையா, அது சுசுப்தியை குறிக்கும். ஜாகிரத ஸ்வப்ன சுசுப்திகளை 3ஐயும் ஒரே அந்த கிரீமில் இருக்கக்கூடியதான 3 எழுத்துக்கள். அதுக்கு மேல இருக்கக்கூடிய நாதம் நாதாந்த ஒரு இவ எல்லாம் இருக்குன்னா அதை பார்த்துப்போம், அதை பத்தி நமக்கு வேண்டாம். இந்த கிரீங்காரம் இருக்க பார்த்தா இந்த கிரீங்காரம் ஓங்காரத்தினுடைய வேலையெல்லாம் செய்யறது. எப்படி செய்யறது? எனக்கூடியதான எழுத்தானது 3 நிலைகளுக்கும் அடிப்படையாக உள்ளது. ரேக ஈகார மகாரங்கள்லாம் எதை பிடிச்சுருக்கு? ஹாவை பிடிச்சுருக்கு. ஹாவு விழுந்துச்சுன்னா எல்லாமே விழுந்துடும். ஏன்னா ஹாவை பிடிச்சுருக்க ஆகாசத்தில் இருக்க தஹராகாசரூபிணி இங்க இருக்க உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான ஆகாச வடிவமா அம்பாள் இருக்கா. அங்கிருந்துதான் ஜாக்கிரதை, அங்கிருந்துதான் சொப்ரம், அங்கிருந்துதான் தூக்கம். முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல எங்கிருந்து தூங்கி முழிச்சுக்கிறேன், எங்கிருந்து முழிச்சுக்கிறேன்? இதயத்துல முழிச்சு நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இதயத்துக்குள்ள போறத காலம்புல இதயத்துல வெளியில வருது. இதுதான் டவுட்டா கேட்டுட்டான் யாரு பேச கேட்கிறோம். எல்லோருக்கும் தூக்கத்துல சத்தம் பத்தி வருது. அவன் அங்கிருந்து வெளியில வரானே, புலன்கள்லாம் தூங்கும் போது இதயத்துல இருந்தது, அங்கிருந்து வெளியில வரான். அவனுக்கு தெரிய வேண்டாமா? உங்க ஆத்துல இருந்து நீங்க வர, எங்க இருந்து வரே? நான் ஆத்துல இருந்து வரையில. இன்னொருத்தர் நான் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்க இருந்து வரையில. இன்னொருத்தர் நான் கோவிலுக்கு போய் கப்பாங்காப்பில தரிசனம் பண்ணேன், அங்க இருந்து வரையில. இன்னொருத்தர் கீழே மீட்டிங் இருந்து சார், அந்த மீட்டிங்ல முடிச்சுட்டு இங்க இருந்து நேரா இங்க இருந்தா தான் வரையில. யாரார் எங்க இருந்து வராளோ அவளுக்கு இந்த இடத்துல வந்தேன்னு தெரியுமோ இல்லையா? அப்ப நான் தூங்கி இருந்தேன் இதயத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியலையே. யாராவது கேட்கிறாளா எங்க இருந்து? பெட்ரூம்ல இருந்து வந்தேங்கிறான். நான் இதயத்துல தூங்கினேன் சார், அங்கிருந்து வெளியில வரை சொல்ல வேண்டாமாமா? அப்ப என்ன சொல்றார்? நதிகள்லாம் கிளம்புறாள் இல்லையா? சமுத்திரத்துல நதிகள் கிளம்புறது சூரியனுடைய இதனால போய் மலையில போய் விழருது, அங்கிருந்து கீழே விழருது. விழும் பொழுது கிழக்கு பக்கம் ஓடுற ஜலங்களுக்கெல்லாம் நதின்னு பேரா, மேற்கு பக்கம் ஓடக்கூடியதானவைகளுக்கெல்லாம் நதம்னு பேரு. நதி நதம். கங்கா பிரம்மபுத்திரா இவைகள்லாம் நதிகள். சிந்து நதம். இப்படி நதி நதங்கள் எல்லாமே ஓடுகின்றன. ஓடிண்டே இருக்க அது ஓடும் பொழுது என்ன பண்றதுன்னு அங்காங்கு இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு சேமத்தை கொடுத்துட்டு ஓட்டுறது. மனுஷனை ஒத்தனை தவிர எல்லா பிராணிகளும் இன்னொருக்கு சகாயம் பண்றது. பரோபகாராய பலந்து விருட்சாக, மரங்கள்ல இன்னொருத்தருக்கு சேமத்தை கொடுக்கணும் தான் பழுக்கிறது. நான் பழுத்திருக்கேன் அப்படின்னு 2 மாமரம் தானே சாப்பிடுறத மாமரம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தருக்காகத்தான் நிழல், நான் வெயில நின்று வெயில எழுத்துட்டு நிழலை கொடுக்கறது மற்றவர்களுக்கு. பரோபகாராய துகந்தி ஜாவகா, பசுக்கள்லாம் பசுமாட்டுகள்லாம் மற்றவர்களுக்காகத்தான் பால் கொடுக்கிறது. பரோபகாராய வகந்தி நதியா, நதிகள்லாம் இன்னொருத்தருக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கு. அது அங்கேயே நின்று இருந்தா தண்ணி கெட்டு போயிடும். அந்த ஜலம் சாப்பிட வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடியதான ஜலம் தான் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னு பரோபகாரத்துக்கு எல்லாம் உபயோகப்படுறது. மனுஷனு மட்டும் எல்லாம் எனக்கு தான். காலம்புமே வாஜஸ்தமே பிரதவர்த்தமே என்று ஆரம்பிக்கும்.
எல்லாமே எனக்கு வேணும் மூட்டை கட்டின்னு கேட்கணும், இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இவனுக்கு தரல. இப்படி இருக்கக்கூடியதான் அந்த நதிகள் எல்லாம், அது நதிகளுக்கெல்லாம் உயிர் உண்டு, அதிஷ்டானமான தெய்வம் உண்டு. சரஸ்வதி தேவனிதோ அப்படின்னு சரஸ்வதிக்கு ஒரு நதி. யமுனாங்கிறது ஒரு நதியாக நீங்க பாக்குறேன். யமுனாங்கிறது சூரியனுடைய பெண்ணு. கங்காவது கங்கா மாதா ஒரு தேவி. வேதங்கள்லாம் அத்தனை நதிகளுக்கும் அதிஷ்டான தெய்வம் உண்டுன்னு சொல்றான். கங்கை பிரம்மலோகத்துக்கு போனான்னு, பிரம்மலோகத்துல அழிஞ்சு போயிடாதா சார் கேதார்நாத் மாதிரி அப்படின்னு நான் கேள்விக்கிறேன். பிரம்ம சொந்தலோகத்துக்கு போனா, சமுதிர ராஜாக்கு பிரம்மலோகத்துக்கு போனார்னா இந்த சமுத்திரம் இப்படியே ஜலத்தோட போகல, அந்த தெய்வமா போய். அப்படி அந்த தேவதைகள்லாம் அதிஷ்டான தேவதைகளுக்கு அவளுக்கும் தெரியலையா நான் சமுத்திரத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல விஸ்தாரமானது. நதிகள்லாம் தன்னுடைய பிறந்த இடம் எங்கிருந்து வந்தேன்னு எப்படி தெரிஞ்சுக்கலையோ அப்படித்தானப்பா மனுஷன் தூங்கி எழுந்த பிறகு இவைகள்லாம் வெளியில வருதுன்னு தெரியல. இப்ப ஜாகிரத அவஸ்தை. சொப்னம் நமக்கு தெரியும். இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் சொப்னம் எப்படி சொப்னம் வருதுன்னு உபனிஷத் சொன்னாத்தான் தெரியும். எப்பவோ ஏதோ ஒரு பிறவியில நீங்க பார்த்ததான விஷயங்கள்லாம் உங்க மனசுல கோக்கப்பட்டிருக்கு. அந்த கோக்கப்பட்டிருக்கக்கூடியதான விஷயங்கள், அதனுடைய சம்ஸ்காரங்கள், அதனுடைய வாசனைகள், அவைகளை பின்னால் இருக்கக்கூடியதான சாட்சியானவர் உங்களுடைய பிராரப்த கர்மாவுக்கு தக்கவாறு வெளியில காட்டுறார். எல்லாத்தையும் காட்டல, ஏதோ 1-2 தான். அதனால்தான் சில சொப்னங்கள் சில நாள் தான் வருது, டெய்லி வரல. சில பேர் சொல்ற டெய்லி டிவி போட்டா போல கண்ண மூடினாலே சொப்னம் வந்துட்டே இருக்கணும், மனுஷனான்னு தெரியல. என்னைக்கோதான் ஒரு சொப்னம் வரும். அதுவும் என்னடா வேதாந்தத்துக்கு கிளாஸுக்கு ஒரு சொப்னமே வர்றதில்லை. என்ன சொன்ன நித்ராபி மம மத்தரி ராமாயணத்துல சீதாரி எனக்கு தூங்கினாதானே சொப்னம் வருதுன்னா, மனசுல இந்த வேதாந்தமே என்னமோ சொல்றாரு அந்த குரு. அவர் பாட்டுக்கு நானும் பாக்குறேன், 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, சொன்னதையும் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கும் புரியல எனக்கும் புரியாது. அந்த தத்துவம் மனசுல பூண்ட பிறகு அந்த தத்துவத்தை நாடிந்து இருக்கிற மற்ற வாசனைகளை இது குறைச்சு. அந்த சிவானுகிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்றது, சர்வதா சர்வகாலம் உங்க மனசுல வேதாந்தத்தையே ஓட்டிங்கள். அதான் வேதாந்தம் ஒரு பிசாசுன்னு தருத்தம். அது மனுஷனை பிடிச்சிட்டு இருக்குன்னா உங்களுக்கு மோட்சம் வர பர்யந்தம் உங்களை விடாதது. மோட்சம் வந்து இருக்குன்னா நீங்களே போயிட்டு அதுக்கப்புறம் அது வேற எங்கேயோ போகும். சுகசுவாமி 7 நாள் பாகவதத்தை சொன்னார். ஜன்மத்யஸ்வயாதி தரதேஸ்வராட்டு தேனேயாதிகவையே முக்கியம் சூரைய தேஜோவாரி வினிமயோ அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டார். 7 நாள் விடல, ராத்திரி பகல ஒரு கால் போட்ட கால் இந்த பக்கம் திரும்பி போடல. அவர் யோகி. பரீட்சை மகாராஜர் கேட்டு இருக்கார். ஏன்னா 7வது நாள் கூட மோட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னார். சுகசுவாமியுடைய வார்த்தை போக மாறா போமா, அவர் பாட்டு கேட்டுட்டே இருக்கார். 7வது நாள் மத்தியானம் சாயங்காலம் 4 மணிக்கு சுகசுவாமி கொட்டுறது நிறுத்தி விட்டாராம். அவ்வளவு கதையை அழகா சொல்றார். நிகமகல் பதரோர்கலிதம் மகாபலம் சுகமுகாதமுதிரவ சம்யுதம். கிளி குட்டிகளான கொய்யா பழம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, இனிமையா கேட்டு இருக்கார். வஸ்து கௌரவம் பகவானுடைய சரித்திரம் சொல்றவர். ஸ்ரோத்ரு கௌரவம் அற்புதமாக தான் நாம் அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கார். சர்வத்தையும் தியாகம் பண்ணினதான பரீட்சை மகாராஜம் ஸ்ரோத்ரு கௌரவம். வஸ்து கௌரவம், வஸ்து கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம் 3 இருக்கிற கிரந்தம் அது. அப்படி அழகாக தன்னை மறந்து சொல்லிட்டு கேட்டு சமாதி அடைஞ்சிருக்காராம். இந்த ஹகார ரேகா ஈங்காரத்துக்கு மேல இருக்கிற பிஜுவை தாண்டி போயிட்டார். நிர்விகல்ப கட்டமாசி வந்த அடுத்த கணம் இவர் பார்த்தாராம். இன்னொரு சிஷியனை தேடிட்டு போறேன்னு அவர் பாட்டு போயிட்டாரு. என்னடா குருவுடைய காரியம் சிஷியனை உத்தாரணம் பண்றது, அவருக்கு தெரியாச்சு, அவர் இந்த நிலை அடைஞ்சாச்சு, நம்ம காரியம் நம்ம பார்த்துட்டு போவோம்னு போயிட்டார். அது மாதிரி இந்த அம்பாள் மகாமாயா ஸ்ரீகார ரூபமாக இருந்து கொண்டு ஸ்ரீம் வடிவமாக இதை உச்சாரணம் பண்றவாளுக்கும் இத சர்வதா சர்வரோ அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றவாளுக்கும் இப்பிறவிலேயே ஓங்காரத்தை பண்ணக்கூடியதான ஜபம் பண்றவாளுக்கு என்ன ஒரு பலம் வருதோ
ஓங்கார உபாசனத்தினால எப்படி கிரமமுக்தி ரூபமான ஒரு பலம் வருதோ அப்பலத்தை கொடுக்கிறாரா. பிரஸ்னோபனிஷத்துல சத்தியகாம பிரஸ்னம் வேற 5வது பிரஸ்னம். அதுல பிப்பலாதரை கேட்கிற இப்படி ஓங்காரத்தை பிராயணாந்தம் ஓங்காரம் உபாசிக்க தேனலோகம் ஜெயதி. ஓங்காரத்தை 5 மரண பரியந்தம் அப்படியே உபாசனம் பண்றவாளுக்கு என்ன ஜெயதி. ஏதத்வைசத்யகாம பரஞ்சா பரஞ்சம் பிரம்மா ஏதோங்காரா. பரபிரம்மமும் ஓங்காரம் தான், அபரபிரம்மமும் ஓங்காரம் தான். ஓங்காரத்தை உபாசனம் பண்ணினத்தினாலே உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை கிடைக்கிறதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த ஓங்காரத்தை யாரால உபாசனம் பண்ண முடியலையோ அவளுக்கு ஸ்ரீகாரத்தை சொல்லணும். ஸ்திரீகளுக்கு எங்களுக்கு காயத்ரி மந்திரம் இல்லையே, உபநயனம் பண்ணலையே, வேதத்துல அதிகாரம் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நீங்களும் அந்த நிலையை அடையறதுக்கு வழி இந்த உபநிஷத்துல இந்த இதுல ஸ்ரீகாரமா சொல்லிருக்கு. அதனால இனிமேல மாயாபீஜம்னு சொன்னா டவுட் இருக்கப்படாது. ஸ்ரீகாரம் அம்பாளுக்கு மகாமாயான்னு இப்படி இந்த அம்பாளுடைய ஒரு திவ்யமான சரித்திரத்தை போன வாரம் பார்த்தோம். அது அந்த ஸ்ரீகார வைபவம் மட்டும் அது போன வாரம் சொல்லாதனால இது சொன்னேன். அந்த ஸ்ரீகாரம் இருக்கு பார்த்தா இது தனி நாமா. ஸ்ரீகாரஸ்வரூபி நீங்க மேல போய் ஸ்ரீன்னு ஒரு நாமா வரப்போறது. அதுல வியாக்குலாட்சரமாக எழுத்துகளை ஜம்பிள் பண்ணி அப்படி ஒரு ஸ்லோகம் தண்டராஜ தந்திரத்துல இருக்கு. அந்த ஸ்லோகத்தையும் இங்க சொல்லியிருக்க. அகாரம்னு என்ன, ரேபம்னு என்ன, ஈகாரம் என்ன, பிந்துன்னு என்ன, 4த்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசேஷமாக சொல்லி இந்த 4 அம்சமும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகங்களுடைய உபலட்சணமான எந்த ஒரு சைத்தன்யமோ அந்த சைத்தன்ய விசேஷமாக இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். ஆயால் மகாமாயா. அதை தவிர மகாசத்வா ஒண்ணு பார்த்தோம். அடுத்ததான ஒரு நாம மகாசத்வா. சதோ பாவஹா பலம் குணஹா பிராணினச்ச சத்வதார்த்தாக. சத்துனுடைய பாவம் மகா சத்வா. மகாசத்வா நான் தொடல மகாசத்வா அப்படின்னு. இந்த மகாசத்வான்னா இந்த சத்துவங்கிற பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். சத்துவம்னா இருத்தல்னு அர்த்தம். முதல் பலம்னா பாவகா இருத்தல். ஒவ்வொரு பொருளும் அது எதிலேயோ கோக்கப்பட்டிருக்க. அந்த இருத்தல் இருக்க தொட்டுத்தான் பதார்த்தம் இருக்கு இருக்குன்னு இங்க சொல்றேன். புத்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றதுல இருத்தல் உரித்தின்னு தெலுங்குல இருத்தல். அதுல பொருள் இருக்கு. நையாயிகன் திருப்பி சொல்றான் கடத்துல சத்துவம் இருக்குங்கிறான், குடத்துல சத்துவம் இருக்குங்கிறான். அவன் இல்லப்பா சத்துல குடம் இருக்கு. ஏன்னா பிரம்மத்துலதான் எல்லாம் ஆரோபிதமா இருக்கு. பிரம்மம் சத்ஸ்வரூபம். இதுதான் வித்தியாசம். அவன் குடம் பிறந்த பிறகுத்தானே குடம் இருக்குங்கிற. அதுக்கு முன்னால குடம் இருக்குன்னு சொன்னீங்களா? குடம் பிறந்தது, அதுக்கப்புறம் அதுல இருத்தல் உட்கார்ந்தது. அதுக்கு முன்னால குடம் இல்லைன்னா நீங்க சொன்னீங்க. குடம் பிறந்த பிறகு இருத்தல் வந்ததா, இருத்தல்ல குடம் வந்ததான்னா? இதுக்காக தான் கிளாஸ்க்கு வரது இல்லைன்னு என்னன்னா இது என்ன சொல்ல முடியும்? கொயவன் குடத்தை பண்றான், நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் பார்த்தப்பெல்லாம் குடம் இருக்குங்கிற. இது என்ன விவகாரம்னா? இல்லப்பா, அந்த இருத்தலுங்கிற ஒரு பதார்த்தம் எப்பொழுதுமே இருக்கு. அந்த எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பொருளை இந்த மண்ணாக இருக்கக்கூடியதான பொருளானது குடமா மாறிச்சு. குடமா வர்றதுக்கு முன்னால அந்த குடம் என்று பேர் சொல்றதுக்கு முன்னால மண்ணாக இருந்தது. கொயவனானவன் மண் உருண்டைய பண்ணி வச்சுட்டு இருந்தான். இந்த பையன் ஆயிடுச்சுன்னு போறாரு ஒரு பெரியவர். குடம் வேணும்னு கேட்டார். அவன் கொயவன் என்ன சொன்னா, குடம் இல்லைன்னா. குடம் இல்லைன்னா எனக்கு வேணுமேப்பாங்க, பண்ணிட்டாரு என்ன. அங்கே உட்கார்ந்துட்டார் இவர். குடம் வாங்குற பதிலும் வெளில போறதுல தீர்மானம் பண்ணிட்டார். பையனும் அங்கே உட்கார்ந்து இருக்கார். கொஞ்சம் மண்ணை எடுத்தார், உருண்டையா பண்ணினார். அது இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி போட்டார், கொஞ்சம் ஜலத்தை விட்டார், உருண்டையா பண்ணினார். இது வரைக்கும் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் குடம் மண்ணுல மண்ணையே என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, மண்ணை பிசைறாரு, மண்ணுல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த குழந்தை. அப்புறம் என்ன சொன்னார், அந்த மண்ணுருண்டையை தூக்கி ஒரு சக்கரத்துக்கு மேல வச்சார். அப்பா மண்ணுருண்டையை சக்கரத்தை வச்சார். சக்கரத்தை தூக்கினார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், அந்த மன்னருடைய கையால நம்ம இப்படி பண்ணினார், குடம் வந்தது. இப்ப இந்த குடமானது மண்ணை தவிர வேற ஏதாவது இருக்காதுல, வெறும் மண்ணுதான். மண்ணாக இருந்ததை இவன் குடம் என்று சொன்னான். என்ன புதுசா வந்தது, வாக்கால் அந்த மண்ணுங்கிற நாமாவை விட்டு குடம் என்ற பெயரிட்டான். வாகாரம்பணம், வாக்கினால ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் சார் மண்ணுன்னு சொல்றதை விட்டு குடம் என்று ஏன் சொன்னான், விகாரா சேப் மாறி. அதனால புதுசா பேரு மட்டும்தான் உண்டு. நாமதேயம் என்ன, மிருத்திகேத்யேவ சத்தியம். மண்ணுதான் இருக்கிறது, முன்னாலேயும் மண்ணா இருக்குது, குடமான பிறகு மண்ணாத்தான் இருக்கு, குடம் அடைஞ்சாலும் மண்ணாத்தான் ஆக போறது. அதே போல பிரம்மன் தான் இருக்கு. அதுல வந்து அவ்யக்தா தீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதவதேவனா. அவ்யக்தத்திலிருந்து வியக்தம், வியக்தத்திலிருந்து அவ்யக்தம். விவகாரம் என்னன்னா, தத்து முக்காலத்திலையும் இருக்கு, இருத்தல் தத்துவம் முக்காலத்திலையும் இருக்கு அம்பா. அதுல இருந்து இந்த பொருள் தோணித்து மறுபடியும் அதுக்குள்ள மறந்துடும். விவகாரம் என்ன, ஆனா அந்த தத்துவம் என்ன, வியக்தாவியக்தங்களுக்கு அதீதமானது. அதனால்தான் புருஷோத்தமன். யத்னாட்சரமதீதோகம் அக்ஷராதிதோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹ. எத்தனை தரம் நினைத்தாலும் சொன்னாலும் அது உங்க மனசுல வரணும், அது அனுபவத்துக்கு வரணும். கேட்டு 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 அந்த அனுபவத்துக்கு வரணும். அப்படிப்பட்டதார அம்பாள் மகா தத்துவா இருத்தல், தத்துவம் பாவகா. இந்த பாவகா இருத்தல் மட்டுமில்ல, அதுக்கு ஒரு பலம் இருக்கு. அந்த பலம் இருக்க தொட்டுத்தான் பொருள் பொருளாக இருக்கு. அந்த மண்ணானது அப்படியே உதுந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேர் இல்லை. சில பேர் ரவா லட்டு பண்ணுவா, கையில கொடுத்தா உதுந்து போயிடும். என்னன்னா அது நன்னா பிடிக்கல சாருந்தா, என்ன பண்றது, அது விவகாரம்னா நன்னா அப்படியே லட்டுவாட்டம் இருக்கணும். அது ஏன் அதுக்குள்ள அந்த ஈர பசை போச்சுன்னு போயிடுச்சு. அதனால என்னன்னா அப்படி ஈரப்பசையா ஒன்னொன்னு ஒட்டிக்க கூடியதான ஸ்வரூபம் பலம். ஏனத்யா பிருதிவி சந்திரா. இந்த பூமி தாங்கிறதே 70 மாடி கட்டடம் கட்டினாலும் பூமி தாங்கிறது இல்லவா. எவ்வளவு பெரிய மாலு கட்டுறது, காலெல்லாம் வலிக்கிறது. ஆனா அதை போய் சுத்தி சுத்தி பாக்குறான். ஆனா அவ்வளவு பார்த்தாலும் கால் வலிக்கிற மாதிரி பில்டிங் கட்டினாலும் பூமி தாங்கிறதோ இல்லையோ. அந்த தாங்கக்கூடியதான திறமை யாரு கொடுத்தா, பிருத்திவிக்கு பலம் கொடுத்தா. அது பலம். அந்த அம்பாளுடைய பலம் தத்துவம், பலம், குணா, பிராணினச்ச தத்துவ பதார்த்தா. இவைகள்லாம் ஒண்ணு. சங்கம் தியக்வாத்ம சுத்தையே அப்படின்னு மனசுக்கு தத்துவம்னு. ஆகார சுத்தௌ தத்துவ சுத்தி, தத்துவ சுத்தௌ திருடாமதி. ஒரு மனுஷனுக்கு நல்ல எண்ணம் வரணும்னா என்ன பண்ணணும்னு, நல்ல எண்ணம் வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் சரியான ஆகாரத்தை சாப்பிடணும். ஆகாரத்தை சரியா பண்ணணும், பொருளை சரியான இடத்துல வாங்கணும், பக்தியோட பண்ணணும், பக்தியோட உட்கொள்ளணும். என்னமோ ஏதோன்னு வச்சுட்டு சமைக்க விடாது. சமைக்கிறதுக்காக பகவான் நாமாவை சொல்லி சமைக்கணும். அத பகவானுக்காக பெரியவாள்லாம் கேட்கல, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அபிஷே தயார் பண்றேன்னு சொல்லுவா. பழைய நாள்ல சமைச்சுட்டேன்னு சொல்ல மாட்டா, பகவானுக்கு அபி. முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாம். நிவேதனம் பண்ணின பிறகுதான் நீங்க சாமணும். யஜ்ஞசிஷ்டாச்சின சந்தா முத்தந்தே கேள்வி கை. யஜ்ஞசிஷ்டாச்சினா நம்ம சாப்பிட்ட அந்த சமையல் பண்ணினது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி காட்டி விட்டு அவர் கொஞ்சம் சாப்பிட மாட்டார். 4 லட்டு தான் பண்ணினா 2 பேரும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்து அவர் 4 லட்டு சாப்பிட்டாருன்னா நமக்கு எல்லாம் போயிட்டுதுன்னா பகவான் எப்பொழுதும் உட்கொள்ள மாட்டார். திருஷ்டா திருப்தி. தேவதைகளுக்கெல்லாம் என்னன்னா பார்த்தால் சந்தோஷம், மனுஷனுக்கு சாப்பிட்டா சந்தோஷம். ஏன் மனுஷனுக்கு சாப்பிட்டா சந்தோஷம் வரலன்னா ஐதரோபனிஷத்து படிக்கிறோம், அப்ப வாசிப்ப தெரியும். ஐதரோபனிஷத்தாலும் சொல்லியிருக்கேன், மனுஷனுக்கு உட்கொண்டாதான் சந்தோஷம், தேவதைகளுக்கு பார்த்தா சந்தோஷம். நகவை தேவா ஸ்னந்தி ந பிதந்தி கிந்து திருஷ்டா திருப்தி. அப்படி கடையில் அப்படி போய் பார்த்தாருன்னா சாப்பிட்டதான ஒரு திருப்தியான் தேவதைகளுக்கு. ஆனா நீங்க அதையும் காமிக்கிறது பகவானுக்கு முன்னால படைக்கிறது பார்த்தா அது போதும் பகவானுக்கு சந்தோஷம். அவர் இது வேணும் அது வேணும்னு கேட்கல, அவளுடைய ஸ்வரூபம் அப்படி. அது மாதிரி நீங்க என்ன பிராணிகள், அந்த பிராணிகளுக்கெல்லாம் தத்துவம்னு பேரு, மனசுக்கு தத்துவம்னு பேரு. மனசு சுத்தமாகணுமையானால் சரியான ஆகாரத்தை சாப்பிடணும்,
பகவானுக்கு நிவேதனம் பண்ணி மிச்சமா இருக்கக்கூடியதான ஆகாரத்தை சாப்பிடணும். ஆகார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ திருடாமதி திருடாமதோ கந்தி விப்ரமோட்சா அப்படிங்கிறார் ஆபஸ்தம்பர் தர்மசூத்திரத்துல. நாமெல்லாம் உபநிஷத்திலேயே இருந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தர்மசூத்திரத்துக்கும் பிரௌத சூத்திரத்துக்கும் போகணும். அவைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்க. அது விசேஷமாக இப்படி சித்த சுத்தி ஏற்படக்கூடியதான வழி உங்க மனசை சுத்தப்படுத்தி மனசுல இருக்கக்கூடியதான ராகத்வேஷங்களை குறைத்து நாம் அறியாமலேயே நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போற அம்பாள். ஆகையால் அம்பாளுக்கு மகாசத்துவான்னு பேரு. தத்துவம் குணேபி சாதோ பலே திரவியஸ்வபாவயோ இது விஸ்வஹா. தத்துவம் குணே பிசாச்சாதோ பலே திரவிய. அம்பாளுக்கு அமிதமான ஒரு பலம், அமிதமான ஒரு சக்தி. அதனால்தான் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, பல ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. இந்த ஆயுதங்கள்ல என்ன காட்டுறது, என்னிடத்துல சக்தி இருக்குங்கிறது நமக்கு காட்டுறதுக்காக. நமக்கு அப்பப்போ சந்தேகம் வரும், நம்ம பண்ணின பாபத்துக்கு அம்பாள் என்ன உத்தரணம் பண்ணுவாளான்னு. கவலைப்பட வேண்டாம். இவ்வுலகத்துல எல்லா பாபத்தையும் சேர்த்து பண்ணினாலும் அம்பாளுடைய நாமாவோ ஒரு நாமா சொன்ன போதும் எல்லாத்தையும் அழிச்சுவிடுவான். இது மகாபாதக நாசினிங்கிற நாமாவில பார்த்தோம். அவ்வளவு விசேஷம் இருக்கு. இருந்தாலும் நம்ம சொல்றது இல்லையே அம்பாளை. அம்பாளுங்கிற எண்ணத்துல அம்பாளுடைய பேர் இல்ல. ஆத்துல பேரு நம்ம அம்பாளுடைய பேரை வைக்கிறோம். அந்த பெண்களுக்கு அம்பாளுடைய பேரை வச்சு அதை என்ன பண்றது, அதை வேற விதமா கூப்பிடுறா. அபர்ணான்னா ஒரு பொண்ணுக்கு பேரு அபர்ணா. இந்த அபர்ணான்னு என்ன அர்த்தம் தெரியுமோ, நான் அம்பாள் இலையே சாப்பிடாம தபஸ் பண்ணினான். பர்ணம்னா இலையே உட்கொள்ளாம தபஸ் பண்ணினாலாம். எதற்காக, பரமேஸ்வரனை அடையணுங்கிறதுக்காக. அதனால இலையும் சாப்பிடாம தபஸ் பண்ணினதுனால அம்பாளுக்கு அபர்ணான்னு பேர் வந்தது. அவையில உயர்ந்ததான தபஸை செய்தவள்னு ஒரு அர்த்தம். அந்த பேரு பொண்ணுக்கு வச்சிருக்க. இன்னொரு அர்த்தம் அந்த பேருக்குன்னா அபகதம் ருணம் யஸ்மான். எந்த அம்பாளுடைய பேரை சொன்னா கடன் எல்லாம் போயிடுமா. மனுஷியாளுக்கு பிறக்கிறப்ப 3 கடனா பிறந்திருக்கா, போராதுன்னு சொல்லிவிட்டு நிறைய கடன் பண்றான். இந்த வீட்டுல இந்த கடன் தொல்லை இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த தொல்லை எல்லாம் போயிடுமா அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால. இப்படி அழகான பேரா பெண்ணுக்கு வச்சு பர்ணான்னு சொல்லல. அதுக்கு அப்புன்னு கூப்பிட்டான். நாசமா போன்னு வைக்கிறான். இந்த பொண்ணை போய் இப்படி சொல்லலாமா வைக்கலாமா? அதுக்கு பேர் சரியா கூப்பிட வேண்டாமா? விவகாரம் என்னென்ன இவைக்கெல்லாம் இருக்காது. சுத்தமான மனசு வரும். அதோட மட்டுமல்ல, திரவிய ஸ்வபாவயோ இது மகாந்தி சத்வானி யஸ்யாஹ. மகாசத்வா மகாசக்தி மகாரதி. மகாசக்தி மகாரதி, அமிதமான ஒரு சக்தி இருக்க. உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி, உலகத்தை அழிக்கக்கூடியதான சக்தி, உலகத்தை காப்பாற்றக்கூடியதான சக்தி, அத்தனை சக்தியும் இருக்கா. சக்திர்பலே சாமர்த்தியே கதா பிராரணாந்தரே அப்படின்னு கோஷம் சொல்றது. பல ஆயுத பட்சாவது யோஜோ. அமிதமான பலமும் இருக்க, உயர்ந்ததான ஆயுதங்களும் இருக்கு. ஆயுதங்கள்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஆயுதம் சொல்லியிருக்க. பரமேஸ்வரன் சொன்னா திரிசூலம் ஞாபகம் வருது. அதே வழியே பீஷ்மாச்சாரியருடைய பிராணம் கிளம்பி போறப்ப அவர் கடைசி நாள் 68வது நாள், அவர் யுத்தத்துக்கு வந்ததுல இருந்து 68வது நாள் அவர் பிராணம் நதியாடம் பண்ணினார். பீஷ்மாச்சாரி மாக மாசத்துல அஷ்டமி அன்னைக்கு சாயங்காலம் தர்மபுத்திர கேட்கறதுனே தெய்வதம் லோகே திம்பாத்தியே கம்பராயிடம். அது சாஸ்திரம் படிக்கிறப்ப அப்படியே ஊடுகி போடுறது. எல்லா சாஸ்திரமும் வாசித்த இந்த தர்மராஜா இந்த கேள்வி கேட்கிறோமா? இனிமே தன் தெய்வத்தம் அவர் அத்வைத்தம் வாசிக்கலையா, ஏகமையோ அத்வைத்தையும் வாசிக்கலையா? அவர் ஏன் அப்படி கேட்டார்? எல்லாம் வாசிப்புல இருக்கு, நான் அனுபவிக்க தெரியலையே. அதை கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பார்த்தார், நான் பிராணம் போகும்பொழுது இந்த ஒரு காட்சி வராதான்னு நான் நினைச்ச மனசுல பகவானை கேட்கல. அந்த பகவான் அந்த காட்சிக்காக பக்கத்துல நின்று 1 மாசம் நிற்கிறார். உட்கார மாட்டேங்கிற பகவான். பீஷ்மாச்சாரியர் அம்பு செய்தியில படுத்துட்டு இருக்கார். அவர் பக்கத்துல நிக்கிறாராம். மீதி பேருக்கு வெறுமனதான் நிக்கிறது, அவருக்கு மட்டும் கையில சக்கரா எழுத்து வச்சுட்டு நிக்கிறார். அவரால் தாங்க முடியல. பிராணம் போறப்பத்தான நான் கேட்டேன், எப்பவும் கொடுக்குற சுவாமி இந்த தரிசனம், ஆனா இது எனக்கும் உமக்கு தான் தெரியும், மீதி பேருக்கு தெரியாது. ஏன்னா நினைச்சது அவர் கொடுத்துட்டே இருக்கார்.
இது மேல போரும் வாழ்றதும் தீர்மானம் பண்ணார். அந்த தீர்மானம் நமக்கு வராதோ? இன்னும் வாழணும் 102 வயசு தாத்தாவுக்கு பிறந்த நாள் வருது, ஒரு மிருதி அரேஞ்ச் பண்ணணுங்கிற கன்னியாசம் வாங்கினது டெலிபோன் பண்ற கன்னியாதிகளா இருக்கிற மிருத்யுஞ்சயம் பண்ணிக்கலாமான்னு. இப்ப எதுக்கு உமக்கு மரணே வாக்குறதுன்னு ஒரு யாத்திரை சாஸ்திரம் இருக்கு, எதுக்கு உங்களுக்கு இதை பண்ணிக்கலாமான்னு வேற யாரா பண்ணலான்ட்டு. ஏன்னா உயிரோட இருக்கணும்னு ஆசை போகாதியே. ஆனா இங்க என்ன சொல்றது, உயிரோட இருக்கணும் எனக்கூடியதான ஆசை வேணுமா வேண்டாம்னு தீர்மானம் பண்ணு. இப்படி இருக்கணும் எனக்கூடியதான எண்ணமும் இல்லாதான ஒரு பரிஸ்திதி யாருக்கு வருமோ அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு பரிஸ்திதி வரக்கூடியதான நிலை வரலாம். அந்த பீஷ்மாச்சாரியருக்கு அவருக்கு அப்பா ஒருத்தர் சந்தனுன்னு பேரு. அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, நான் எப்ப நீங்க வேணும்னா பிராணம் வேணுமோ அப்ப விட்டுக்கலாம், அது வரைக்கும் உயிர் வைக்கலாம் போதுமா. ஒருத்தர் கேட்டார், சார் என்ன இந்த இது வர மட்டும் வீட்டுக்கு கொடுத்தாரு, அது அவரே யூஸ் பண்ணிக்கலன்ட்டு. தன் இஷ்டமானப்ப தானே போய்க்கலாமோ இல்லையா, அது அவர் யூஸ் பண்ணிக்கல. அவர்கிட்ட இல்லாதான ஒரு தர்மத்தை பீஷ்மாச்சாரியருக்கு எப்படி கொடுத்தாருன்னு, அவர்கிட்ட இதை விட வசதியா இருந்தது. சந்தனுன்னு பேர் அவர். அவர் எப்பொழுது வேணும்னாலும் அவர் இன்னொருத்தரை தொட்டா அவர் எவனும் ஆயிடுவாராம். 100 வயசு இருக்கிற தாத்தாவை தொட்டா 16 வயசு ஆளா ஆயிடுவார். அப்படி இருந்தார். அதனால அவர் வாழ்க்கையில யாரையுமே தொடரவே அவர் கதை இல்ல. ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. சந்தனுன்னு அவருக்கு பேரு, காரணம் பெயர். ஸ்ரீதரீத்துல இதை சொல்லும் பொழுது என்ன அழகா சொல்றாரு பார்த்தா, இந்த தர்மத்தை பீஷ்மாச்சாரியருக்கு சொன்னார். பீஷ்மாச்சாரியர் போர் வாழ்ந்ததுன்ட்டு இத்தனை நாள் வாழ்ந்தாச்சு, 868 வயசு போறோம்டாப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த தர்மராஜா கேட்ட கேள்விக்கு அதானே கேள்வி, மனுத்தமம் பதில் சொல்லிவிட்டார். கவஹா கஹா, அதுல ஏ கஹான்னு சொல்லுமா, ஆனா கவ கஸ்தின் கஹான்னு சொன்ன, அதுக்கு கஸ்மைன்னு சொல்ற. எதுவும் கஹான்னா காயான்னு சொல்லணும். வியாக்கரணத்துல கசப்தத்துக்கு சதுர்த்தி சொல்றதா இருந்தா காயான்னு சொல்லணும். சர்வநாமத்தை கஸ்மை நமஹா அப்படிங்கிறான். தெரிஞ்சவாளுக்கு தெரியும் காயாவா கஸ்மையை ஏங்க பிராண்டமா சர்வநாம சப்தம். அதனால ஏ முன்னால சேர்ந்திருக்கு, ஏ கஸ்மை. அதனால ஏகஸ்மை நமஹா. ஏகஹான்னு பிரச்சனம், சமாதானம் ஏகஹான். உலகத்துல இருக்கிற தெய்வம் இவர் தான். எதுல நிற்கிறாரு, பக்கத்துல வச்சுட்டு பாக்குற, பக்கத்திலேயே இருக்காரு தெரியல, நான் எதிர்க்க இருக்கேன் நான் பாக்குறேன். இந்த பீஷ்மாச்சாரியர் சொல்றார், எனக்கு எதிர்க்க நிக்கிறார் நான் பாக்குறேன், மொத்த பக்கத்தில் நிக்கிறார், நீங்க பக்கத்துல இருக்கிற பாக்கல தான் நம்ம தெரிவித்தோம். பக்கத்திலேயே இருக்கார் பகவான். நம்ம புரஸ்தாத எல்லா இடத்துலயும் இருக்காரு பகவான், நம்மளை பார்க்கல. ஏண்டா அந்த மனசுல ராகத்வேஷம் இருக்கு. அந்த சொரூபத்தை பார்த்தார். கடைசியில ரகாந்த பாணி தேர்தட்டை தொட்டாரு இல்லையா, அந்த தேர்தட்டுடைய சக்கரம் கையில இருக்க. பகவான் பார்த்தாராம், என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன ஒண்ணு கேட்டா நான் நிறைய கொடுப்பேன். அதான் பகவான் பேசும். ரகாந்த பாணி ரக்ஷோபியா சர்வ பிரஹர ஆயுதா. ஒரு ஆயுதம் இல்ல, எல்லா ஆயுதமும் வச்சுட்டு இருக்காராம். என்ன திருச்சூலம், சக்தி ஆயுதம், வேல் ஆயுதம், அத்தனை ஆயுதங்களோட மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்தாராம். சஹஸ்ரதீர்ஷா புருஷ சஹஸ்ராட்சபாது அப்படின்னு 1000 கைகளோட அத்தனை ஆயுதங்களோட தரிசனம் கொடுத்தார். அதை பார்த்தவரே கண்ணை மூடிட்டார். அதனால கடைசியில சர்வ பிரகரணாயுத சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி அப்படின்னு ஓங்காரத்தோடு முடிச்சுட்டார். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீங்க படிக்கணும். பாரதத்துல அது வரைக்கும் தான் விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஸ்லோகம் படிக்கிறது பார்த்தீங்களா, விவகாரம் இதெல்லாம் பாரதத்துல அவ்வளவுதான் இருக்கு. அந்த ஓங்காரத்தோட முடிச்சார். அப்படி உயர்ந்ததான ஒரு சுரூபம். அத்தனை ஆயுதங்களும் அம்பாளுக்கு சேர்ந்தது. இந்த ஆயுதங்கள் எங்க அம்பாளுக்கு சேர்ந்தது. அதான் விசேஷமா பல ஆயுதபட்சம் அபிஹ யோஜ்யோ உத்தந்த விஷ்ணு புராணே ஏகதேகஸ்திதத்யாக்னே ஜோத்ஸ்னாவிஸ்தரிணியதா. ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான நெருப்பினுடைய ஒளியும் வெப்பமும் எப்படி எல்லா இடத்தையும் பரவுறதோ, பரஸ்ய பிரம்மண சக்தி
ததைவ அபின் அகிலம் ஜெகது. அதே போல அம்பாளுடைய சக்தி எல்லா இடத்துலயும் அகிலம் ஜெகது உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. தத்ராப்யாசன்ன தூரத்வாது, கிட்ட இருக்கிறதாகவும் எட்டி இருக்கிறதாகவும், ஆசன்னம்னா கிட்ட, தூரம்னா எட்டி இருக்கிறது. கிட்டாசன்ன தூரத்வாது பகுத்துவம் சொல்பதாயதா, அதிகமாகவோ குறைத்தலாகவோ இருக்கிறதோ. ஜோத்ஸ்னா பேதா அஸ்தி சத்சக்தே சத்வன் மைத்ரேய வித்யதே அப்படின்னு மைத்ரேயரே, மைத்ரேயனுடைய புள்ள மைத்ரேயர் அவருக்கு சொன்ன. இந்த மைத்ரேயருக்கு ஸ்ரீமத் பாகவதம் உபதேசிக்கப்பட்டது. அக்ரூரருக்கு சொல்லணும். அக்ரூர் என்ன பண்ணிருக்கார், கோபம் வந்துருக்கவருக்கு, பாரத யுத்தத்துக்கு முன்னாலேயே கோபம் வந்துருக்கு. துரியோதனோடு சண்டை போட்டார். அவர் போடல, துரியோதனன் போட்டான். இந்த அக்ரூர் கோபம் வந்ததுன்னு எட்டாச்சு, ரொம்ப சிரமமாயிடுச்சு. கிளம்பி போயிட்டார். விதுரர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு எங்க இருக்காருன்னா அவர் பாட்டுக்கு பிரயாக கஷேத்திரத்துல போய் உட்கார்ந்து விட்டார் விதுரர். இது அக்ரூரும் மைத்ரேயும் ரெண்டு பேரும் பகவான்கிட்ட வேதாந்தத்தை வாசித்தார். கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்தார். மைத்ரேயர் பிரகஸ்பதி கிட்ட வாசித்தார் முதல்ல. அவர் என்ன பண்ணினார்னா, அவருக்கு சொல்லி கொடுக்கலாமா இல்லையா, நான் இவருக்கு மட்டும் சொல்றாரு இன்னொருத்தருக்கும் சொல்றாரு, அவரையும் சேர்த்து விட்டுருக்கார். எதற்காக விதுரனுக்கு போய் சொல்லி கொடுக்கணுமா, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கடைசியில விதுரர்கிட்ட இதை போய் நீங்க போய் சொல்லிட்டு வாங்க. பிராண நிதியான சந்தர்ப்பத்துல பகவான் கிருஷ்ணனுடைய பிராணம் போறது, அப்ப நான் சொன்னதெல்லாம் போய் விதுரனுக்கு போய் சொல்லுங்க. இந்த விதுரர் எங்க இருக்காரு, பின்கோட் அட்ரஸ் தெரியாது, ஒண்ணும் கிடையாது. நடந்து போயிட்டே இருக்கா. பாரத தேசம் முழுக்க கிருஷ்ணன் சொன்னாரே, போற போய் பிரயாக கஷேத்திரத்துக்கு போற. அங்க போகும்பொழுது அங்கே திரிவேணி சங்கமம் பக்கத்துல போய் கேட்கிறார். விதுரரை பார்த்தாரு. பார்த்ததுமே விதுரர் வேலை பார்த்துட்டு அக்ரூராம கட்டி அழுத. முதல் கேள்வி கேட்டார், எங்க அப்பா கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்டார். அப்பா அவர் சொல்றார், இவர் கண்ணால் ஜலத்து விடுறார். என்ன ஆச்சு சுவாமின்னு, இல்ல உலகத்துல ஒவ்வொரு பிராணியும் தான் பிராணம் போகும் பொழுது என்ன நினைப்பாளா, அந்த பகவனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதான்னு நினைப்பான். எல்லா பிராணியும் எம் வாப்பி ஸ்மரம் தேகம் ஜகதி அந்தே கலேவரம் தந்தமே வைத்து கவுந்தேய சதா தப்ப அவபாவிதா. எந்த பிராணியும் பிராணம் போகும் பொழுது அந்த பகவானுடைய நினைப்பு வரும்னு எதிர்பார்ப்பா. ஆனா அந்த பகவான் தான் நிர்யாணம் ஆகும் பொழுது உங்களை நினைச்சாரியான்னு விதுரரை கண்டு. அப்ப விதுரர் பார்க்கிற என்ன விசேஷம், அந்த பகவானுடைய கருணை என்ன. நான் தினந்தோறும் இந்த கேட்டு பகவானை பார்க்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, இழந்துட்டேன். ஏன் கோபம் வந்தது, விதுரன் மேல கோச்சுட்டானே, வில்ல உடச்சிட்டு போயிட்டேன். பகவான் சிரிச்ச. விதுரர்கிட்ட அவர்கிட்ட விசேஷமான ஒரு வில்லு இருக்கு, விஷ்ணு தனுசுன்னு இருக்கு. அந்த விஷ்ணு தனுஷால பானத்தை போட்டானேயானால் அந்த பக்கம் அர்ஜுனன் பிராணன் விட்டுதான் ஆகணும். இது என்ன பண்றதுன்னு பகவான் ஒரு பிளான் பண்ணில. கோபம் இதுவரைக்கும் வராத விதுரருக்கு கோபம் வரும்படி பண்ணினார். என்ன பண்ணினார், மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகன் எல்லாம் அவர் தான் பண்றாரு. கோபம் இல்ல உடச்சு துரியோதன மேல விட்டு எரிஞ்சுட்டு போயிட்டார். பகவானை பார்க்கணும்னு பாதி தூரம் போனார். அவர் பார்த்தாரு, என்ன பகவான், எனக்கு பகவானை பார்க்கறதுக்கு தகுதி இல்லை. கோபம் வந்தது. இந்த கோபம் வந்ததுனால இந்த கோபம் வந்ததுக்கு பிராயஷ்சித்தமாக எல்லா நதியிலும் ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் தான் பகவானை பார்க்கணும்னு. பகவான் ஸ்நானம் பண்றதுக்குள்ள பகவான் போயிட்டு ஏற்கனவே அது மாதிரி எல்லா விதமான ஆயுதங்களும் ஆபரணங்களும் சக்திகளும் அம்பா இடத்துல இருக்கிறதுனால அம்பாளுக்கு மகாசக்தின்னு. சரி, இங்க மகாசக்தின்னு சொன்னேன். இதுக்கு முன்னால் ஒரு நாம வந்திருக்க, மகாசக்தி கொண்டலினி விகதந்து தனியசி. அங்கேயே ஒரு மகாசக்தி சொன்னேல, இங்க மகாசக்தின்னு சொல்றேன். இல்ல, நல்லா புத்தகத்தை பாருங்க, அங்க மகாசக்தி இல்ல, மகாசக்தி. அங்க மகாசக்தி குண்டலினி விகதந்து தனியசி. மகான் ஆசக்தி உற்சவம். அம்பாளுக்கு உற்சவம் பண்ணினா ரொம்ப இஷ்டமா. அதனால ஒரு நவராத்திரியில 4 நவராத்திரி பண்ணணும். உள்ளூர் அந்தர்யாகம் பண்ணிட்டே இருந்தா. ஆனா நவராத்திரி சந்தர்ப்பம் சரத்காலே மகா பூஜா கிரியத்தே யாகவார்த்திகி அப்படின்னு சரத்காலத்துல சரத் நவராத்திரிகள்ல அம்பாளுக்கு உற்சவமா பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா.
அப்படி அதுக்கு மகாசக்தின்னு சொன்னேன். சில பேர் நாங்க ஒத்துக்க மாட்டோம், மகாசக்தின்னு அங்க கூப்பிடுவேன். அப்ப என்ன பண்றது, ரிப்பீட் ஆகுமே. மகாசக்தி குண்டலினி இத்தியத்ர எதி திருத்தீயாட்சரஸ்ய தாளவியத்துவ நிச்சய மகாசக்தின்னு தான் விட்டுட்டேன். தாளவியம்னா லுசுலதானாம் கந்தா அப்படின்னு இது எட்டானாம் தாலு சாங்கிற எழுத்து. சோ மகாசக்தியில மகாசக்தின்னு சொல்றா. தாளவியத்துவ நிச்சய ததா அப்பொழுது அகார பிளஸ்லேக கர்த்தவ்யா மகாசத்வா மகாமாயா மகாசத்வா அமகாசக்தி மகாரதி ஒரு சேர்த்துங்க. ஏன்னா அசதீர்கோ அசவர்ணே தீர்காவத சம்ஸ்கிருதம்னா நம்ம இப்படியும் படுவான். ஒரு அகாரம் முன்னால சேர்த்தோம் ஒன்னும் ஆகாதுங்க. அதனால விவகாரம் என்ன, ஒரு அகாரத்தை சேர்த்துங்கொண்டு ததா அத்த அகார பிரஸ்லேக கர்த்தவ்யா இது நான் பௌனருத்தம். ஆகையால் 1000 நாமாக்கள்ல ரிப்பீட் ஆன நாமா கிடையாது சார். இங்க நவித்தியதே மகதீ சக்தி எதபேட்சையா இது பகூரி. எதை விட உயர்ந்ததான சக்தி உலகத்துல வேற எங்கும் எங்கும் கிடையாதோ அது அம்பாள் அமகாசக்தி. திருஷ்யத்தே அப்படின்னு இதே தத்துவத்தை வேதாந்த உபநிஷத்தும் சொல்றது. இதெல்லாம் சரி. ஆனா அனாதியா வரக்கூடியதான கலாச்சார சூத்திரங்கள்ல இந்த இது லலிதா சஹஸ்ரநாமம்னா போன கல்பத்துல இருக்கு, அதுக்கு முன்னால கல்பத்துல இருக்கு. ஒண்ணும் மாற்ற முடியாது, நீங்க எழுத்த மாற்ற முடியாது. அப்படி அதெல்லாம் கலாச்சார சூத்திரங்கள்ல பண்ணியிருக்கோம். எத்தனை நாமா எதுல இருந்து ஆரம்பிக்கிறது, எந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, எத்தனை எழுத்து. அமகாசக்தின்னு 4 எழுத்துக்கு 5 எழுத்தா எடுத்தேன். என்ன சொல்ல போறே அப்படின்னு கலாச்சார சூத்திரே பரிபாகாயாந்த அனையோ சதுரத்தோக்தி பலாது கொசித் புஸ்தகேஷு உபலப்தியத்வாச்ச அங்கேயும் மகாசக்தின்னு சில பேர் எழுதியிருக்கிறதுனால மகாசனா மகாசனா பதையோ இதே மாதிரி மகாசனா உயர்ந்ததான ஆசனத்தை உடையவள், மகாசனா உலகத்தையே அன்னமாக கொண்டவள், எஸ்ய பிரம்ம தத்ரந்த உபேபவத ஓதன மிருத்யுர் எஸ்ய உபசேசனம் சகித்தாவேத யத்ரசா. எல்லாரையும் பிரளய காக்க சாப்பிட்டாளாம், உலகத்தை எதையும் மிச்சம் வைக்கல. அப்புறம் யமதர்மராஜா எதுக்கு அவரையும் சாப்பிட்டாள். இப்போ மிருத்யுர் எஸ்ய உபசேசனம் அவரும் வேண்டாம் போங்க. தமிழ் முடிஞ்சது ஹெச்ஆருக்கு என்ன வேலை, அவனையும் அனுப்பிட்டான். அதே மாதிரி சர்வமும் அனுப்பிச்சாச்சு. அது மாதிரி அப்படிப்பட்டதான சக்தி அம்பாள். மகாசனா பதையோரிவ வேதம் அங்கீகரித்து அஸ்மாபி ததா வியாக்கியாதம். ஆகியால் முதல்ல மகாசக்தி, இங்க மகாசக்தி. நச்சேதத் விஷ்ணு சஹஸ்ரநாமாதிவது புனருக்தி. அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி புனருக்தி சதம் 100 வரை புனருக்தி இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால ஏன்னா அர்த்தபேத மாத்திரம் அங்கீகரித்து சப்ததா ஐக்கியம், அர்த்தபேதத்திற்கு சப்ததா ஐக்கியம்னு சொல்றது சோடவியம் சியாத். இப்படி மகாசக்தி. பிறகு மகாரதி. ரதி ஆத்மா ராமஹா ஆத்மரதி அப்படின்னு ரத்தின்னு சந்தோஷம் ஆனந்தம் விஷய சுகம் இல்லாதான சுகத்துக்கு ரத்தின்னு பேரு. அப்படி மகதி விஷய ரதித்யா அதிகா ரதி பிரீத்தி எதுக்கு இருக்கோ அப்படிப்பட்டது ஞானிகளுக்கும் மட்டும் வரக்கூடியதான தனக்குள்ளேயே தான் அனுபவிக்க கூடியதான ஒரு சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி, அந்த நிலைக்கு மகாரதின்னு. இது இருந்தாத்தான் இதுக்கு ஆனந்தம்னு இல்லை. காசு இருந்தா ஆனந்தம், அழகு இருந்தா ஆனந்தம், பொருள் இருந்தா ஆனந்தம், 4 பேர் என்ன வசத்தின்னு சொன்ன ஆனந்தம் அது இல்லை. எப்பொழுதுமே ஒரு ஆனந்தம் உள்ளூர இன்ட்ரின்சிக்கா வரக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் அம்பாள் கொடுப்பாராம். ஆகையால் இதர நிரபேட்சமாக 4 பேர் உங்களை வச்சுட்டே இருந்தாலும் நீங்க சிரிச்சுட்டே போய் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்ப மட்டும் என்ன சொல்றான், இப்ப மரவா சொல்றா, இப்ப நேரா சொல்ல போறா, அவர்தான் விசார மொழியில. ஆனா உள்ளூர் அந்த ஆனந்தமானது எப்பொழுதும் பொங்கிட்டே இருக்கு. புங்கானு புங்க விடயத்தன தற்பரோபி பிரம்மாவலோகன தீயம் நஜஹாதி யோகி. அந்த பிரம்மத்தை பார்த்து கொண்டே இருக்கிற நிலையானது எப்பொழுதும் அவனை விட்டு போகாது. அப்படிப்பட்டதான சுரூபம் மகாரதி. ரதி தேவின்னா மன்மதனுடைய ஆத்துக்காரி. அந்த மன்மதனுக்கு அழக கொடுத்தவன் பரமேஸ்வரன். அயால் பரமேஸ்வரன் யாரு, அவர் காமன். அவரை உண்டு பண்ணினவர் மகாகாமன்.
அந்த ரதி அவருடைய ஆத்துக்காரி, அந்த மகாகாமனுடைய ஆத்துக்காரி மகாரதி. எப்படி வந்ததுன்னு பாருங்க. அவனுடைய ஆத்துக்காரி ரதி, அந்த காமனை உண்டு பண்ணினவர் பரமேஸ்வரர், அந்த பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி மகாரதி. மகாகாம மகிஷி மகாகாம சுந்தரி வா மகாரதி. சில பேர் காமுன்னு பேர் வச்சுப்பா. இந்த காமுங்கிற பேருக்கு அதுக்கு ஒரிஜினல மகாகாம சுந்தரி, அவ்வளவு பேர் அது. அது துண்டுன்னு பேர் வச்சுக்காம காமன்னு வச்சிருந்தாங்க, போன போறது விவகாரம். அப்படி அந்த மகா சுந்தரி மகாகாம சுந்தரின்னு இருக்க. அதான் மகாகாமனான பரமேஸ்வரன் காமேஸ்வரன் அவரை உந்தி கிளேதனே, சுந்தரிங்கிற பதமானது உந்தி கிளேதனேங்கிற தாத்துல இருந்து அவருடைய மனத்தை கவர்ந்தவள் அதான் பாருங்க. ஆகையால் மகாரதி மகாபோகா மகேஸ்வரியா மகாவீரியா மகாபலா. வேகமா ஓடுறேங்கிறா சொன்னார், ரொம்ப நிதானமா ஒரு நாமா கூட இருக்கிறது இல்லைங்க. அதனாலதான் சொன்ன மகாவீர் போகா மகான் ஆபோகா சித்தியாதி ரூபா விஸ்தாரா எஸ்யா. உலகம் முழுக்க அம்பாளுக்கு சேர்ந்தது. ஒரு 400 ஸ்கொயர் ஃபுட் பிளாட்டை வச்சிருந்து நானும் பிளாட் ஓனருங்கிறல, உலகம் முழுக்க அவ்வளவு. மகாபோகா இல்ல, போகம்னா விஸ்தாரம் மட்டுமல்ல, சுகம் ஆனந்தம். சுக துக்க அந்நியதர சாட்சா்காரத்துக்கு போகம்னு பேரா. அதான் போகா சுகம் வா தனம் வா மகத் யஸ்யா இது வா. உலகம் முழுக்க அவ்வளவு. திரிலோகே பாதும் பிரமயதி ரவீந்து தரயுகம் அப்படின்னு எல்லாத்தையும் உலகத்தை முழுக்க எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியதான அளவுக்கு அம்பாளுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. அதே மாதிரியே ஒரு நாளைக்கு பவானின்னு சொன்ன போருமா அம்பாளை, பவானித்வம் விசசி சாம்ராஜ்ய பதவி அப்படின்னு. பவானி பவானிங்கிறது பவானி அம்மான்னு சொல்லி எனக்கு இது கொடுங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலேயே ததேவத்வம் விசசி நிஜ சாகித்ய பதவி அப்படின்னு முகுந்த பிரம்மேந்திர கூட்டப்பட்ட நீராஜித பதா அப்படின்னு அவ்வளவு ஐஸ்வர்யத்தை அமிதமா கொடுத்துருவாள் அம்பா எடுக்கிற பக்தியோட. ஒரு தடவை அம்பாள்னு பவானின்னு கூப்பிட்டா நமக்கு தெரியாது, இவளை கொடுப்பாளா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தை எப்ப எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமா கொடுப்பாள். ஆகையால் அம்பாளுக்கு மகாபோகா ஐஸ்வர்யம் ஈஸ்வரதா விபூதி கருபயம் மகத்யா. ஐஸ்வர்யம் அது பகசப்தத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடியதான சத்குணங்களும் பாடத்துல இருக்கிறதுனால தான் அம்பாளுக்கு அப்படி ஐஸ்வர்யம் ஈஸ்வரதா விபூதி. பகவான் 10வது அத்தியாயத்துல பகவத்கீதையில எல்லா விபூதியும் சொல்லிட்ட. இப்ப எப்படி இருக்குன்னு பகுனா சிமேட்டேன திருப்பி திருப்பி இதெல்லாம் என்ன, எல்லாம் நான் தான் எத் விபூதி மத்தம் ஸ்ரீமதுர்ஜித தேவா தத்ததேவ அவகத்தத்துவம் மமதேதோர்த்த சம்பவம்னு. அந்த மமான்னு சொன்னா அம்பாள்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு மமத்துவம் யாரு, அம்பாள்னா நாராயண சகோதரி. அத்தனை விபூதி அம்பாளுக்கு. மகாந்தி வீரியானி சுக்ராதீனி எஸ்யா மகாவீரியா வீரியம் சுக்ரே பிரபாவேகா. பிரபாவத்திலையும் அமிதமான பிரபாவம் உள்ளவள், அமிதமான தேஜஸ் உள்ளவள், அமிதமான சாமர்த்தியம் உள்ளவள். ஆகையால் மலான் மகாந்தி பலானி இத்தனையும் அம்பாளுக்கு இருக்கு. ஆகையால் மகாவீரியா மகாபலா. அதுக்கு மேல அம்பாளுடைய பலங்கள். பலம்னு என்னன்னா பலம் கந்தே ரசே ரூபே சுவாத்மனி சௌரிய சேனையோ. புத்தகத்துல பிரிண்டிங் மிஸ்டேக், சேமனின்னு இருக்கு, சுவாத்மனின்னு எடுத்துக்கிறோம். பலம் கந்தே ரசே ரூபே சுவாத்மனி சைல்ய ரூபையோ சௌல்ய சேனையோ. அமிதமான சேனை, அமிதமான ஸ்தலம். பலே ஹலாயுதே. பலம்னு சொன்னா பலராமனுக்கும் பொருந்தும் அம்பாளுக்கும் பொருந்தும். தைத்திய தேதே. பலம்னு ஒரு ராட்சசமா இருக்கானா, அவனை கொன்னத்தினால்தான் இந்திரனுக்கு வலாரின்னு, இந்திரனுக்கு பலாரி வலாரின்னு வேதங்கள்ல சொல்லிட்டு இருப்பான். அது என்ன, இந்த பலத்தினால. வாயசே. காக்காவுக்கு பலம்னு பேரு, அம்பாளுக்கும் பேரு பலமா. காக்காவுக்கும் பலம்னு வேணும்னா இல்லை இல்ல, காக்காவுக்கு பலம்னு பேர் உண்டு. காரணம் என்ன, வாயசப்பட்டு முசுண்டாதயா எத்ரசாதாத் மகந்தோ ஜாதா. முசுண்ட காக்கான்னு ஒரு காக்கா, இவரை பத்தி வாசிஷ்டத்துல விசேஷமா இருக்கு. ஒரு 80 பக்கம் இருக்கு முசுண்ட காக்கா சரித்திரம். அவர் எத்தனை பேரு, 21 பேரா. அவர் அப்பாவுக்கு குழந்தைகள் காக்காக்கள்.
21 பேர். ததாது யோக வாசிஷ்டே வசிஷ்டம் பிரதி புசுண்டாக்கிய வாயுஷ்டி வாக்கியம் பிராதர கண்ட கதையாக கண்டன் எனக்கூடியவருடைய குழந்தைகள் வாயசாக ஏகவிம்சதி 21 காக்காக்கள். பிராமி பகவதி கதா பிராமி மகேஸ்வரே கௌமாரி வைஷ்ணவி வாராயி அப்படின்னு இருக்கக்கூடியதான தெய்வங்கள்ல பிராமின்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவை இந்த 21 பேர் உபாசனம் பண்ணினாலாம். எப்படி உபாசனம் பண்ணினார்? அன்னப்பட்டைகள்லாம் சேர்ந்து இருக்கிறதாக அன்னப்பட்டைகளால் சேவிக்கப்பட்டதான பிராமி மாதாவை உபாசனம் பண்ணினோம். ஹம்சீர் பிராமி பகவதி கதா சிரமாராதிதாஸ்மாதி நாங்கள் ரொம்ப நாள் ஆராதனை பண்ணினோம். அதுல பகவத்ய சமாதீரமே சதி இப்படி தியானம் பண்ணி பண்ணி சமாதிக்கு போயிட்டோம். ஆனா அந்த சமாதிக்கு போய் இந்த சங்கல்பமாக இறங்கி வந்தோம். பிரசாத பரையா காலே அப்பொழுது அம்பாள் உயர்ந்ததான ஒரு பிரசாதம் பண்ணினா எங்களுக்கு. பிரசாதம் பண்ணினா பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரத்யோபஜாயதே பிரசன்ன சேதசோஸ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே அப்படின்னு எங்களுக்கு இது வேணும்னு கேட்கணுங்கிற புத்தி போயிடுது. இது வேணும்னு தான் தபசு பண்ண ஆரம்பிச்சோம். அம்பாளுடைய பிரசாதம் கிடைச்சது. எதுவும் கேட்கணும்னு தோணல. பகவத்யாஸ்தயம் ததைவ அனுகிரகீதாத்மஹா இருந்த போதும் அம்பாள் எனக்கு அனுகிரகம் பண்ணினா. ஏன முக்தாவயம் ஸ்திதா நாங்க எல்லாம் காக்காவா இருந்துன்னே முக்தி அடைஞ்சோம். மனுஷனா இருந்து தத்துவமத்தியாதி வாக்கியங்கள்லாம் கேட்டுத்தானே அத்தனை பாபங்களையும் நாசம் பண்ணி அங்கேயே முக்தால பண்ணிவிட்டாளாம். அந்த ஜீவன் முக்தனா மகாபிரளய பர்யந்தம் இருந்துட்டு இருக்கோம். 21 கல்பம் பார்த்தேங்கிறார் பூசுண்ட காட்டா. அத்தனை கல்பம் பார்த்தா எந்தெந்த கல்பத்துல யார் யார் என்னென்ன பண்ணினாலும் வரிசையா சொல்றோம். அது வாசிஷ்ட விஷயம் நமக்கு வேண்டாம், அப்படி இருக்கணும். இது வரைக்கும் ஆச்சு. அதற்கு பிறகு அத பரிபாஷாயா இதனால இது வரைக்கும் பார்த்தோம். இது மேல இந்த நாமாக்களுக்கெல்லாம் பரிபாஷையில ஏன்னா இது மேல என்னென்ன நாமா வருதுன்னு சொல்ல போறாரு பார்த்தீங்களா. ஏன்னா இது முன்னாலேயே சொல்ல லலிதாசகஸ்நாமத்துல வரக்கூடியதான நாமாக்கள்லாம் ஒவ்வொரு நாமா எத்தனை அக்ஷரம் என்ன ஏதுன்னு இதுக்கு பரிபாஷா ஸ்லோகம் ஒண்ணு சொல்றார். 223வது நாமாவில இருந்து 262வது நாமா வரைக்கும் 40 நாமாக்கள். இதுக்கு ஒரு பரிபாஷை இருக்கு. எது பூமி சதுர்தசார்த்தம் சதுஷ்பதா பவதாவபா பாதத்ரய குணதா துர்கவுணார்ஹோ துர்விபாகசரவீரா பூமி சதுர்தேஹார்த்தா. இந்த பரிபாஷா ஸ்லோகத்துக்கு குரு ஸ்தோத்திரம் பண்றார். பரிபாஷா ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் வேற. இந்த பரிபாஷா ஸ்லோகத்தை குரு பிரபா எழுதியிருக்கார். பூமி உலகத்தில் சதுர்தேஹார்த்தம் சதுர்தேஹார்த்தம் இங்க சதுகுனா 4ன்னு அர்த்தம் இல்ல. சதுகுனா அழகான சதுரமான அழகான மோட்சத்துக்கு உரிந்ததான தேகத்துக்காக சதுஷ்பதார்த்தம் அகார உகார மகார துரியமான ஆன சதுஷ்பதங்களுடைய அர்த்தத்தையும் பவேத் அவிபவோ இவைகள்லாம் அவிபுவான ஒரு ஜீவனானவன் சரீர பரிச்சின்னத்தோட கூடியிருக்கக்கூடியதான ஜீவன் அறிந்து பாதத்ரய குணதா இந்த 3 பாதங்கள் அந்த அகார உகார மகாரம் எனக்கூடியதான 3 பாதங்களை தாண்டி குணதா துர்கவுணார்ஹா விஹி 2 தரம் கவுணார்ஹா முதல்ல மகா வாக்கியத்தினுடைய கவுணார்த்தத்தை புரிஞ்சுக்கிறார். பிறகு மகா வாக்கியத்தினுடைய லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். லட்சியத்துக்கும் கவுனம் இருக்கு. அப்படி துர்கவுணார்ஹா துர்விபாகசர வீரஹா விஹி 2 முறை விபாகா சகுணமான பிரம்மத்தையும் நிர்குணமான பிரம்மத்தையும் பிரிந்து அபிரித்தறிந்து சரவீரஹா அந்த சரணான ஒரு தத்துவத்தை எப்படி பிரணவோ தனுஷ்கரோ தியாத்மா பிரம்ம தல்லட்ச முச்சதே அப்படின்னு சரம் எனக்கூடியதான மனத்தை பரமாத்மாவிடத்துல சேர்க்க வச்சு பரமாத்மாவா ஆயிட்டார். அப்படிப்பட்டதான அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படி இருக்கட்டும், அதுதான் தெளிப்பேனே. இத பாருங்க, கடபயாதி சங்கையில இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி நாம. கடபயாதி சங்கைன்னு காக்கா டாகா சாச்சா ஜா இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அது வந்து ஆரம்பிச்சு தாத்தா டாகா தாத்தா தானா வரைக்கும் நம்பர். அதை விட பாப்பா பாமாமா 1 2 3 4 5 யாராலாவா சாட்டா சஹா வரைக்கும் 1 2 8
இப்படி வரும் பொழுது பூவி பூன்னா பாபா பாபா 4, அதுல வான்னா யாராவாவா 4, தீன்னு ஆகாரம் 8, சதுரன்னா 4 இருக்கக்கூடியதான 4 நாமக்கள். இப்ப என்ன புவின்னு சொன்னா மகாபுத்தி மகாசித்தி அச்சு 8 அக்ஷரம் இருக்கக்கூடியதான அடுத்தரமா மகா யோகேஸ்வரேஸ்வரி. சதுரு 4 நாமக்கள், ஒவ்வொன்றும் 4. அது எழுத்து மகாதந்திரா மகாமந்திரா மகாயந்திரா மகாசனா. பிறகு தேஹா தாங்கிறதுக்கு 8, ஹாங்கிறதுக்கு 8. ஆகையால் மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா. அடுத்தது அர்த்தம். ஸ்லோகத்துல அர்த்தம் 16 அக்ஷரம். மகேஸ்வர மகாகல்ப மகாதண்டவ காட்சினி. பிறகு சதுஷ்பதான்னு போட்டிருக்காரு. 4 பாதங்கள். பாதத்துக்கு பதாதேசம். பாத சப்தத்துக்கு பாதக பாதவ பாதா பாதம் பாதவ் பதா பதா பத்தியம் பத்தின்னு தான் சொல்லணும். அதனால சதுஷ்பதா. வியாக்கரணம் முழுக்க வந்து பிராணம் வாங்குற லிங்கத்துல என்ன பண்றது, அவர் அப்படி எழுதியிருக்காரு. விவகாரம் பண்ண 8 அக்ஷரத்துல 4 நாமாக்கள். மகாகாமேஜ பைத்தி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி பஜாராஜ்யா சதுஷ்டி கலாபை. பிறகு அர்த்தம் ஒரு ஸ்லோகத்துல பாதி 16 அக்ஷரம். மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கண தேவிதா. அதுக்கப்புறம் பவே கவிதவ் அப்படின்னு 4 4 8 4 4. அதான் பாக்க 4 வாக்க 4 தாக்க 8 இப்படி. அதுக்கெல்லாம் நாமாக்கள் மனு வித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்தியதா சாரு ரூபா சாருஹாசா. பிறகு பாதத்ரயம் 8 அக்ஷரம் இருக்கிற நாமாக்கள் 3. சாருச்சந்திர கலாதரா சராச்சர ஜெகநாதா சக்கரராஜ நிகேதனா. பிறகு குணதா தான 3 நான 5 தான 8. பார்வதி பத்மநயனா பத்மராக சமப்பிரபா. வீஹி 2 நாமாக்கள் 8 அக்ஷரம். பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. கவுண காக்க 3 நாக்கு 5. சின்மயி பரமானந்தா. பிற 8 2 8 வித்யாநகர ரூபிணி. தியானத்யாத்ரு ஜேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா. பிறகு விபாக சரவீரா. வா 4 பா 4 ரா 3 5 சாக்கு. இதெல்லாம் இந்த சாக்கு 5ன்னு இங்க கைக்கு போட்டிருக்க. அதை பார்த்தோம்னா 5ன்னு தெரியும். ஈஸ்வர உபாதா கரணி ஸ்வபந்தி தைஜாத்மிகா. சர வீரா ரா 2 யா ரா 2வது. வீரா யாராலாவா 4 மறுபடியும் 2. அதனால சுத்தா பிராஜ்ஞாத்மிகா துரியா அப்படின்னு 62வது நாமா வரைக்கும். ஒவ்வொரு நாமாவுக்கும் இத்தனை அக்ஷரம். முதல்லயே சொல்லிவிட்டேன் இந்தந்த நாமா இந்தந்த அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறது. எத்தனை நாமாக்கள் எத்தனை அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறது, அதுக்கு எத்தனை அக்ஷரம், இப்படி முன்னும் பின்னாலும் கோட்டு வச்சு இந்த நாம அவங்களால மாற்ற முடியாது. தப்பு பாரியாம் ரத்தத்து பைரவின்னு பாரியாம் பக்தத்து பைரவின்னு படிக்க முடியாது. விவகாரம் முழுக்க எப்படி இருக்கோ அப்படித்தான் படிக்கணும். உங்களால மாற்ற முடியாம அழகா தயார் பண்ணி கொடுத்திருக்கார் பரிபாஷா ஸ்லோகத்துல. ஆனா இந்த பரிபாஷா ஸ்லோகங்கள் எல்லாம் குருவ ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான நிலையாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்டதான பரிபாஷா ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வரக்கூடியதான நாமாக்கள் மகாவீரியா மகாபலா எனக்கூடியத நாமாக்கள், மகாபுத்தர் மகாசித்தர் மகாயோகீஸ்வரி அப்படிங்கிற நாமாக்கள் அழகா அடுத்த வாரம் அற்புதமாக பார்ப்போம். ஹரி ஓம்.